ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை கஸ்தூரி பாஜகவினுடைய ஆதரவாளராகவே இருந்தாங்க. இன்னைக்கு முழு சங்கியா மாறி இருக்கிறாங்க கஸ்தூரி அவர்கள். தன்னை பாஜகவில் இணைச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரனை சந்தித்து என்ன பண்ணியிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. இனி நான் பாஜகவை செயல்பட போறேன், சங்கியாவே நான் என்ன பண்ண போறேன், வலம் வர போறேன் அப்படின்னு நடிகை கஸ்தூரி என்ன பண்ணியிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. நடிகை கஸ்தூரி உண்மையிலேயே அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசையும் இருக்கு. நம்மளும் என்ன பண்றோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம் நடிகை கஸ்தூரிக்கு. இது போக நடிகை கஸ்தூரி சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறதா தகவல் வந்திருக்கு. உண்மையிலேயே பாஜகவில் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 234 தொகுதியிலும் நிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. 234 தொகுதியில நிக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் அதிமுக ஒதுக்கக்கூடிய வேண்டிய தொகுதிகள்ல நடிகை கஸ்தூரியும் நிக்க போறாங்க பாஜக சார்பா அப்படின்னு தான் அரசல் புரசல தகவல் வந்திருக்கு. ஏன் சொல்றேன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நின்னுச்சு. பாஜகல வேட்பாளர்கள், அதாவது ஸ்டார் வேட்பாளர்கள் இல்லவே இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, எம்எல்ஏவா இருந்த நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாங்க, எம்பிக்கு நிக்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாம 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணாங்க, நிக்க வச்சாங்க. சோ இப்படிதான் பாஜக என்ன பண்ணுது, வேட்பாளர்களுக்கு பஞ்சம் என்ன பண்றாங்க, வேட்பாளர்கள் இப்படி சூஸ் பண்றாங்க. இதுல கஸ்தூரி அக்காவும் என்ன பண்ணிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. இப்போ பாஜக சார்பா அவங்க நிக்க போறாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இதுல அவங்க எந்த தொகுதியை கேட்க போறாங்க அப்படின்னா, மயிலாப்பூர் தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நடிகை கஸ்தூரி என்ன பண்ணிருக்காங்க, கேட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு. இந்த மயிலாப்பூர் தொகுதியில ஆல்ரெடி அதிமுக தரப்புல இருந்து என்ன பண்றாங்க, கோரிக்கை மேல கோரிக்கை வச்சிருக்காங்க. ஜெயக்குமார் அண்ணன், வளர்மதி அக்கா இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, மயிலாப்பூர் தொகுதியை தான் என்ன பண்றாங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. ஜெயக்குமார் அண்ணன் ஏன் மயிலாப்பூர் தொகுதியை சூஸ் பண்றாரு அப்படின்னா, ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னனா இருந்தவர் தான் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் பாஜகவால தான் தோத்தேன் அப்படின்னு பெரும் பேச்சை கலப்பி என்ன பண்ணாரு, பரபரப்பை கிளப்பி விட்டார். அப்போ பாஜகவால தான் நான் இந்த தொகுதியில தோத்தேன், முடிசூடாமன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவோட தான் கூட்டணி வைக்க போறாரு. திரும்பவும் ராயபுரம் தொகுதியில நின்னா, போன வாட்டினா கணிசமான வாக்குகள் எடுத்தாரு. இப்போ டெபாசிட்டை இழக்கிற நிலைமைக்கு அண்ணன் தள்ளப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் மயிலாப்பூர் தொகுதி எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா மயிலாப்பூர் தொகுதியில நிறைய பேர் பாஜக ஆதரவாளரா இருக்கிறாங்க. அதனால எனக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துருங்க. மயிலாப்பூர் தொகுதியில பாஜக பிளஸ் அதிமுக இஸ் வெற்றி அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கருதுறதுனால எனக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு இப்பவே என்ன பண்றாரு, அதிமுகவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு பக்கம் வளர்மதி அக்கா, இப்போ புதுசா நடிகை கஸ்தூரி என்ன பண்றாங்க, எனக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துருங்க, நான் மயிலாப்பூர் தொகுதியில நின்று ஜெயிச்சு காட்டுறேன், நான் மாமி அதனால நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு கஸ்தூரி அக்கா என்ன பண்றாங்க, மயிலாப்பூர் தொகுதி என்ன பண்றாங்க, போக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உண்மையிலேயே அந்த அக்கா கேட்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா பாஜக கட்சியில சேர்ந்திருக்காங்க. பாஜகவுடைய ஆதரவாளர் தான் பின்னாடி இருந்து பயங்கரமா குரல் கொடுத்திருக்காங்க. குரல் கொடுத்து சிக்கி சின்னாமயமா ஆகியிருக்காங்களா, அது வேற கதை. இப்போ பாஜகக்குள்ள வந்ததுனால, அதாவது முழு சங்கியா மாறுறதுனால, சங்கிகளுடைய கூடாரத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சதுனால இவங்க கேட்கறத அவங்க கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. இது மாத்திரமா, நான் பாஜக சேர்ந்து பிறந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, புகுந்த வீட்டுக்கும் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு தெலுங்கானாவிலும் என்னுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு அக்கா கஸ்தூரி அக்கா என்ன பண்ணிருக்காங்க, புதுசா என்ன பண்ணிருக்காங்க, புரட்சி செய்ய போறதா தகவல் வந்திருக்கு. இப்போ அவங்க பாஜகவை மாறிட்டாங்க. பாஜகவை மாறுறதுனால இங்க திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு நல்லபடியா ஒரு ஆட்சி செய்யறாங்கன்னா எதிர்ப்பாளர்கள் இருந்தாதான் அந்த ஆட்சி இன்னும் மேல என்ன பண்ணும், வளரும். ஆனா அக்கா அவர்கள் எப்படி எல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்த வரலாறுகள் நமக்கு உரைக்கின்றன. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பட் இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, சொல்லிட்டாங்க, என்னுடைய கோல் திமுகவை அழிக்கிறது தான், திமுகவை ஒழிக்கிறது தான். இந்த தேர்தலில் திமுகவை நான் தோக்கடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமா, நான் நிக்கிற தொகுதியில திமுக வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் அக்காவுடைய தன்னம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும், பாராட்டணும். ஏன்னா பாஜக எந்தெந்த இடத்துல எல்லாம் டெபாசிட் இழந்தது, நோட்டாவுக்கு கீழே போன வரலாறுகள்லாம் உண்டு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இருந்தாலும் அக்காவுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப உண்டு. திமுக வேட்பாளர்களே மண்ணக்க வைப்பேன், டெபாசிட்டை இழக்க வைப்பேன் அப்படின்லாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே வாங்க தொகுதியில நில்லுங்க, யார் டெபாசிட் இழக்க போகிறா, யார் நோட்டாவுக்கு கீழே போகிறா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். ஏன்னா இவங்க நினைச்சுக்கிட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால நம்ம ஜெயிச்சிருவோன்னு. கணக்கெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு சார். நீங்க போடுற கணக்கே இல்லை.
அவன் போடுறான் பாரு கணக்கு, அதுதான் பயங்கரமான கணக்கா இருக்குது அப்படின்றதுல அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா அவன் ஒரு கணக்கு போடுறான்பா அப்படின்றத பாஜக அதிமுக புரிஞ்சுப்பாங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தல. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, கஸ்தூரி அக்கா வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பல விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அக்கா கிட்ட இருந்து எப்படியான அடுத்தடுத்த மூவ் நடக்க போகுது, பாஜகவுக்காக அக்கா என்னென்ன தியாகங்கள் பண்ண போறாங்க. ஏன்னா ஏற்கனவே தெலுங்கர்களை பத்தி பேசி சிக்கி சின்னாபின்னமாகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்தவங்க தான் அக்கா. இப்ப என்னென்ன பேச போறாங்க, ஏன்னா அக்கா எமோஷனலா என்ன பண்ணுவாங்க, வார்த்தைகளை விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு போன பிளட்டுக்கெல்லாம் எங்க வீட்டு வெளியே வந்து பிளட் எல்லாம் நின்னுச்சு, யாருமே கிளீன் பண்ணல, அது பண்ணல இது பண்ணல சொன்னாங்க. ஆனா அதுவே பெரிய பொய், அது வேற விஷயம். இருந்தாலும் சொன்னாங்க தூய்மை பணியாளர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க, என் வீட்டுல வந்து பிளட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து கிளீன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிப்பாங்க அக்கா. அது வந்து அக்காவுக்கு வந்து கை வந்த கலை. சோ அதனால கஸ்தூரி அக்கா வந்து அரசியல்ல ஒரு சில நகைச்சுவைகள்லாம் நடக்கும் அப்படின்ற. ஏன்னா இப்போ எதிர்த்தரப்புல இருந்து நகைச்சுவையெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இப்ப அக்காவும் வந்து தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ண போறாங்க, நகைச்சுவையெல்லாம் தர போறாங்க. நம்ம பார்த்து வயிறு குலுங்க சிரிக்க போறோம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்ல, திமுக வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைப்பாங்களா அக்கா, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போதே சிரிப்பு வருது. இதெல்லாம் நேர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் சிரிப்பா தான் வருது. இவங்க மேல வந்து, அதாவது பாஜக அவங்க இது பண்றாங்களா, அவங்க மேல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பரிதாபம் கூட இல்ல, சிரிப்பு தான் வருது. என்னடா இவங்க இது மாதிரி மாறிட்டாங்களே, ஒரு கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு சிரிப்பு தான் நம்மளுக்கு வருது. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஆனா உண்மையிலேயே அக்கா எடுத்திருக்கிற தீர்மானம், புகுந்த வீட்டுக்கும் தெலுங்கானாவிற்கும் அக்காவுடைய பங்கு இருக்கும், அங்கேயே போய் அரசியல் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு. அங்க இருக்கிற காங்கிரஸ் எதிர்த்து என்ன பண்ண போறாங்க, அரசியல் செய்ய போறாங்க அக்கா. சொல்ல முடியாது, அடுத்தது தெலுங்கானா பாஜகவுடைய மாநில தலைவரா கூட அக்கா என்ன பண்ணலாம், வரலாம். அதுக்காக கூட இப்ப என்ன பண்ணலாம், செட்டிங் என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது. பாஜகவுடைய ஆதரவாளரா இருந்தவங்க இப்ப பாஜக காரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்து என்னென்ன அக்கா வந்து அரசியலை முன்னெடுக்க போறாங்க, எப்படிலாம் இத மேம்படுத்த போறாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூட் பாஜக எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எதுவா இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தான் இந்த டிராமாக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால 2026 ஒரு முடிவுக்கு வந்துடும். பாஜகவுடைய நிலைமை என்ன, அதிமுகவுடைய நிலைமை என்ன, பாஜக போய் ஐக்கியமானவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நடிகை கஸ்தூரி அவர்கள் முழு பாஜக காரங்களா மாறி என்ன பண்ணிருக்காங்க, சபதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.